ஹாய் எவ்ரிஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பழமுதிர் சோலை முருகன் கோவிலில் பாலாலயம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 9 சிலபஸில் பேப்பர் 2ல் மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் கஸ்டம்ஸ் அண்ட் ரைச்சுவல்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த பழமுதிர் சோலை அப்படிங்கிறது வந்து முருகனின் அறுபடை வீடுகளில் வந்து ஒன்று. ஸோ முருகனின் அந்த அறுபடை வீடுகள் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய அந்த வாழ்க்கையில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் நடந்த இடங்கள்ல தான் அந்த புனித கோயில்கள், முருகனின் புனித கோவில்களானது இருக்கின்றது. ஸோ அந்த இடங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா முருகனின் அறுபடை வீடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல முதலாவதாக இருக்கக்கூடிய வீடு வந்து திருப்பரங்குன்றம், அதாவது மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்திரன் அவருடைய மகள் தேவானையை வந்து முருகனுக்கு வந்து மணமுடித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது முக்கியமான நிகழ்வானதுனால ஸோ இது வந்து முதல் அறுபடை வீடாக இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோயில். ஸோ இதுல வந்து முருகன் வந்து சூரிய பத்மனுடன் போர் செய்த பின் தங்கியிருந்த இடம் அப்படின்னு சொல்லப்படுது. மூன்றாவதா பார்த்தீங்கன்னா பழனி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம். ஸோ இங்கே தந்தையின் அந்த ஞான உபதேசத்தை முருகன் பெற்ற இடமாக சொல்லப்படுகிறது. நான்காவது பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய சுவாமிமலை. இங்கே அவருடைய தந்தையான முருகப்பெருமானின் தந்தையான அவருடைய சிவனுக்கு ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை போதித்த இடமாக வழங்கப்படுகிறது. ஐந்தாவது பார்த்தீங்கன்னா திருத்தணின்னு சொல்லும்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா முருகன் வள்ளி திருமணம் நடந்த இடமாக இது கருத்தில் கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆறாவது இடம்தான் பழமுதிர் சோலை. ஸோ இதுவும் இருக்கக்கூடியது எங்கே பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில். இங்கே வந்து முருகன் வந்து வேடராக வள்ளிக்கு அருள் புரிந்த இடமாக சொல்லப்படுகிறது.